Hi guys, ஏஜ் சம்மில் ஒரு முக்கியமான சம் பார்க்கலாம். B is 28 years older than A. After 12 years from now, the age of B will be twice the age of A சொல்லியிருக்காங்க. The present age of A அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, B is 28 years older than A. அப்போது A plus 28ன்னு போட்டுக்கலாமா? இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஆஃப்டர் 12 years from now, அப்போ Bக்கு வந்து ஒரு 12 years கூட இருக்குமா? ஆஃப்டர் 12 years from now, ஸோ பிக்கு வந்து ஒரு 12 years கூட இருக்குது. இந்த ஏஜ் ஆஃப் பி வில் பி டுவைஸ் த ஏஜ் ஆஃப் ஏ, டுவைஸ் த ஏஜ் ஆஃப் ஏ. அப்போ ஏக்கும் ஒரு 12 வயசு கூட இருக்கும். ஸோ வாட் இஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பி என்னங்கிறது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 28 ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 2A ப்ளஸ் 24. ஸோ இந்த ஏ எங்கே கொண்டு வந்துடலாம், இந்த 24 எங்கே கொண்டு வந்துடலாம், நம்மளுக்கு வந்து 16 இருக்கும். ஏ இஸ் ஈக்குவல் டு 16 இயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடைச்சிரும். ஆப்ஷன் டி. இதே சமயம் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா நம்ம சாய்ஸ்லேருந்து போகிறது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ சாய்ஸில் ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு எடுக்கிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு 10 எடுத்தோம் அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு 28 years ஓல்டர் இல்லையா, அப்போ 38 இருக்கும். 12 years ஆஃப்டர் என்னவாக இருக்கும், இவங்களுக்கு வந்து 22 இருக்கும். இவங்களுக்கு என்னவாக இருக்கும், 40 + 2 50 வந்திருக்கு. ஸோ இது வந்து டபுளான்னு பார்த்தா இல்லை. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ கிடையாது. இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் டிக்கு நம்ம டேரெக்டாக செக் பண்ணுவோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 16 கொடுத்துருக்காங்க, பி இஸ் ஈக்குவல் டு 28, அப்போ 30 44 அவங்களுக்கு ஏஜாக இருக்கும். ஸோ இதில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் 12 years ஆஃப்டர் இவங்களுக்கு என்னவாக இருக்கும், 28 வந்திருக்கு. இவங்களுக்கு 12 years ஆஃப்டர் என்னவாக இருக்கும், 56 இருக்கும். 28 56 டபுள் ஆகுது. ஸோ ஆன்சர் டேலி ஆகிடுச்சு. ஆப்ஷன் டி. தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.